கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த வருஷத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தை, கிறிஸ்துமஸ் காலத்தில் மறைந்திருக்கும் மாமனிதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கிறிஸ்துமஸ் காலத்தில் மறைந்திருக்கிற ஒரு மாமனிதர் அல்லது மாணிக்கம் அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது கிறிஸ்துமஸ் அப்படின்னு நமக்கு முதல்ல ஞாபகத்தில் வருது நம்ம ஆண்டவர், அப்படிதானே? ஆண்டவருடைய பிறப்பு தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரும். அப்போ ஆண்டவர் ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தார், எப்படி பிறந்தார், எங்கே பிறந்தார் இதெல்லாம் நம்ம தியானிப்போம். அதோடு கூட சேர்த்து மற்ற காரியங்களையும் தியானிப்போம். நம்ம சபையில வழக்கத்தின்படி நவம்பர் டிசம்பர் மாசங்களில் வீட்டுக்குள்ள வச்சு ஒவ்வொரு நாளும் இயேசு ஆண்டுடைய பிறப்பை குறித்து நம்ம தியானிக்கிறோம், வித்தியாச வித்தியாசமா தியானிக்கிறோம். அதில் நட்சத்திரத்திலிருந்து, கழுதையிலிருந்து, குதிரையிலிருந்து ஒன்றையும் விட்டுறதில்லை, அப்படித்தானே? அந்த காலத்துல என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் நம்ம தியானிப்போம். எல்லாத்தையும் தியானிக்கிறது வழக்கம். நம்ம வித்தியாசமான கோணங்களே நம்ம தியானிக்கிறோம். ஆனா ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம பொதுவா கிறிஸ்துமஸ் செய்திகளையோ அல்லது நம்முடைய வீட்டு கூட்டங்களையோ பெரும்பாலும் நம்ம மறந்துடணும். அது யாரு தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பை வந்து ரொம்ப மறந்துடும். கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல சர்ச்சஸ்ல நாடகம்லாம் போடுவாங்க. அந்த நாடகத்துல பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாம் அந்த பாட சாஸ்திரிகளாக இருக்கட்டும், மேய்ப்பொருளாக இருக்கட்டும், வந்து காணி கொண்டுற மாதிரி காட்டுவாங்க, பேசுற மாதிரி காட்டுவாங்க, பாடுற மாதிரி காட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த யோசேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்துல தனியாக நிறுத்தி வச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் பாவமா நிற்பாரு, ஒரு பெரிய செப்பை போட்டு தலையில ஒரு துணியை கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு மேக்கப் போட்டிருப்பாங்க. அவர் அமைதியா நிற்பார். அவர் பாடவும் மாட்டாரு, பேசவும் மாட்டாரு, வசனம் கொடுக்க மாட்டாங்க. அவர் ஓரமா இருந்துட்டு அவரோட போயிடாரு. இந்த மாதிரி தான் நம்மளும் பல நேரங்களில் யோசேப்பை கண்டுக்கிறதே இல்லை. கிறிஸ்துமஸா அப்படின்னு மறந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் 2023 வருஷத்துக்கு முன்னால மனுஷனாய் வந்தபோது அவர் மரியாதை மாத்திரம் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் யோசேப்பையும் தெரிந்து கொண்டார். யோசேப்புக்கும் அதுல முக்கியமான பங்கு இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம அம்மா மாரை கொண்டாடுற மாதிரி அப்பா மாரை கொண்டாடுறது இல்லை அப்படின்னு. பல நேரங்களில் அப்பா மாரை நல்லா உழைப்பாங்க, ஆனா மறைஞ்சே இருப்பாங்க. நம்ம தேவைக்கு மாத்திரம் தான் யாரை தேடுவோம்? அப்பா ஞாபகம் வரும். அவர் சம்பளத்துக்காக, காசுக்காக, பென்ஷனுக்காக ஏதாவது ஒன்று தான் அவரை தேடுவோம். மற்ற நேரங்களில் நம்ம அவங்களை மறந்துடுறோம், பல நேரங்களில் மறந்துடுறோம். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே. இன்னைக்கு அதெல்லாம் என்ன செய்ய போறோம்னா, இந்த யோசேப்பை குறித்து தியானிக்கிறோம் போகிறோம். சரியா? 2வது வேத பாடமாய் நம்ம வாசித்த பகுதியிலே அந்த தெளிவாய் அந்த யோசேப்பு குறித்து வேதம் சொல்கிறது. அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு 3 பகுதியாய் இன்னைக்கு நம்ம தியானம் செய்ய போறோம். முதல் காரியம் என்னன்னா, யோசேப்புடைய குணாதிசயம். அப்படி குணம், யோசேப்பு எப்படி குணமுள்ளவராக இருந்தார், அவர் ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும், அந்த குடும்பத்துல ஏன் இயேசுவானவர் பிறக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போறோம். இதுல நீங்க 18-19 வசனங்கள், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-19 இப்ப வாசிங்க. இங்க யோசேப்பை முதல் முறையா இங்க பார்க்கிறோம். இங்க யோசேப்பை குறித்து சொல்லியிருக்கிறது அவர் நீதிமானாய் இருந்து அப்படின்னு. யோசேப்பு முதல்ல யாரா? நீதிமான் அப்படின்னு. இதுல நான் ஆங்கிலத்துல தான் எடுக்க முடிஞ்சு, தமிழ்ல டைப் பண்ண நேரம் இல்லை. நேற்று 12 மணிக்கு மேலதான் செய்தி ஆயுதப்படுத்தினேன். அவர் நேரம் தமிழ் ரொம்ப டைப் பண்ணல, மன்னித்துக் கொள்ளுங்கள். இதுல நான் பயன்படுத்திருக்கிற வார்த்தை முதல்ல இவர் யார் அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரேட்டட் பர்சன். அதாவது அவர் ஒரு பரிசுத்தமாய் ஒரு மேன்மையான காரியத்தை செய்வதற்காக ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவர் குறித்து இங்க வேதத்துல வாசிக்கிறோம், அவர் நீதிமானாய் இருந்தார் அப்படின்னு. ஆண்டவர் ஏன் இந்த யோசேப்புடைய குடும்பத்துல பிறந்தார்? ஒருவேளை யோசேப்பினுடைய குமாரனாய் அவர் பிறக்காம இருக்கலாம், யோசேப்புக்கும் மரியாதைக்கும் குமாரனாய் பிறக்காம இருக்கலாம். ஆனா பிறந்தது யோசேப்பு வீட்டுல இருக்கிறத மறந்துடக்கூடாது. யோசேப்புக்கு அவர் பிள்ளையாக அந்த குடும்பத்திலே வளர்ந்தார். இந்த யோசேப்பு குறித்து தான் இங்க வேதத்துல வாசிக்கிறோம். முதல்ல அவர் நீதிமானாய் இருந்தார் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் ஒரு குடும்பத்துல பிறக்கிறாருன்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவர் எப்படி இருந்தார்? நீதிமானாய் இருந்தார்.
அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வரணும் அப்படின்னா, ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் வளரணும்னா, குடும்பத்தின் தலைவர்கள் முதல்ல இருக்கணும், நீதிமான்களா இருக்கணும். நீங்க வேத புத்தகத்திலே நீங்க பழைய பாட்டாதான் சரி புதிய பாட்டா நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய தலைவராக அந்த குடும்பத்தின் தலைவராக தகப்பனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு, சபைக்கு எப்படி கிறிஸ்து தலைவரா இருக்கிறாரோ அதே மாதிரி குடும்பத்துக்கு தலைவர் யாரா? புருஷன் அப்படின்னு போட்டு, புருஷன் தலைவர். கல்யாண வீடுகளில் பிரசங்கிக்கும் போது சொல்லுவோம், நாங்கள் பெரும்பாலும் என்னதான் இருந்தாலும் குடும்பத்துக்கு தலைவர் யாருன்னா புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். பைபிள்ல கூட இல்லை, நம்ம ஊருக்குள்ள சொல்றது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப அவர் இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவர் ஆண்டவர்கிட்ட போயிட்டாருன்னா அவரை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் குடும்பத்துக்கு தலைவர். அவங்கதான் எப்படி சபைக்கு ஆண்டவர் தலைவரோ அதே போல குடும்பத்துக்கு தலைவர் யாரு? புருஷன். இதுல ட்ராக் மாறணும் அப்படின்னா, இதுல நம்ம அந்த முறையை மாற்றணும் அப்படின்னா அதுல சில சிக்கல்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய சில பிரச்சனைகள் வரும். சரி, அது ஒரு பக்கம். இங்கே நம்ம கவனிக்கும் போது அடிப்படையில் புரிந்து கொள்ளணும், இந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கிற இந்த தகப்பன் இருக்கிறாரே அவர் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு முதல்ல நீதிமான். அவர் எப்படி நம்ம நீதிமான் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம். சரி, அவர் எப்படி நம்ம நீதிமான் பார்க்கிறோம்னா, அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு செய்தி அவர் கேள்விப்படுகிறார், அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணாகிய மரியாள் இப்போ கர்ப்பவதியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி அவருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ, தவறான ஆளை திருமணம் செய்ய போறோமோ, அது நம்மளை ஏமாத்திட்டாங்களோ என்று அவங்க பல விதத்திலே அவங்க யோசிப்பாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு இந்த செய்தி வந்த மாத்திரத்துல கர்த்தர் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னால அவர் என்ன யோசித்தாங்க போட்டிருக்கு? யாருக்கும் தெரியாம, அதை பிரச்சனை பண்ணாம, அவரை மரியாதை குற்றப்படுத்தாம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவர் மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. எந்த விதத்திலையும் யாரை குற்றப்படுத்தக்கூடாது. அந்த நாட்கள்ல அது மிக ஆபத்தானது, மோசமான ஒரு சம்பவமா சித்தரிக்கப்படுற ஒரு காலம். ஆனா இவர் நினைக்கிறாரு, நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு, ஆனா ஏன் அந்த பெண்ணோட பேரை கேட்கணும்? அதனால யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம தள்ளி விட்டுடலாம், ஒதுக்கி விட்டுடலாம்னு பாக்குறாரு. நீங்க வேதத்துல வாஸ்தவம் அப்படின்னா, தடங்களுக்கு வருகிறோம். சரி, ஆனா இவர் என்ன செய்யறாரா, இந்த மனுஷன் நீதிமானா இருந்தபடினாலே அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். இதுல ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இப்போ ஒரு திருமணம் தடைப்படுதுன்னா ரெண்டு பேரும் தான் பேசியிருப்பாங்க, அப்படிதானே? இதுல இவர் நீதிமானா இருக்கிறதுனால இவர் வெளியே சொல்லாம அவரை தள்ளிவிடணும்னு நினைச்சாருன்னா இப்ப திருமணம் தடைப்படும். இவர் ரீசன் சொல்ல மாட்டாரு. அப்ப யாரும் தான் மற்றவங்க குற்றப்படுத்துவாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குற்றப்படுத்துவாங்க. அப்ப இவரும் பேரும் கெட்டு போகும், இவருக்கும் வெட்கம் உண்டாகும், இவருக்கும் கஷ்டம் உண்டாகும். ஆனா அவர் வெளியே பேசவே இல்லை அந்த மனுஷன். அதை பேசாம எப்படியாவது தள்ளிவிடணும்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த வார்த்தை டிரான்ஸ்பிரேஷன் வார்த்தையை போடணும். பொதுவாக இதை எங்க சொல்லுவாங்கன்னா, ஊழியக்காரர்களை, அதுவும் மூத்த ஊழியக்காரர்களை, பிஷப் மாற ஆட்களை ஒரு அபிஷேகம் பண்ணும்போது ஊழியத்துக்கு ஏற்படுத்தும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, கான்சிக்ரேஷன் அப்படின்னு. மற்ற ஊழியக்காரர்களை ஆர்டினேஷன் தான் சொல்லுவாங்க, நியமிக்கிறது அப்படின்னு.
மேலான பொறுப்புல உள்ளவங்க தான் கான்சென்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு கான்சென்ட்ரேஷன் பெற்றவர் இந்த யோசேப்பு. ஒரு தேவ மனுஷன். அவர் வெறும் நீதிமான் அல்ல, மற்றவங்க பேர் கெடக்கூடாதுங்கிறதுல அவர் கவனமா இருந்தார். ஒருவேளை இவர் வேண்டான்னு ஒதுக்கி இருந்தாருன்னா அந்த அம்மாவுக்கு திரும்ப கல்யாணம் ஆயிருக்குமானே தெரியாது. அவர் இந்த குற்றச்சாட்டை சொல்லும் போது யாரும் பெண்கிட்டே வரமாட்டாங்க, கேவலமா பேசுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் தேவ மனுஷனா இருந்தபடினாலே இவர் மற்றவருடைய குறைகளை அவர் மறைக்க நினைச்சார். நம்ம எப்படி இருக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல ஒரு சண்டை வந்துருச்சுன்னா தெருவில் வரும் சொல்லிட்டு வரும். இந்த வீட்டுக்கு அந்த வீட்டு வரைக்கும் என்ன செய்வான், என் மனைவி இப்படி சொன்னா, என் புருஷன் இப்படி சொன்னாரு, அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு ஊர் முழக்க அது என்ன சொல்லுவாங்க, கொட்டடிக்கிறதா, கொட்டை அடிச்சு சொல்லிட்டு வந்துடுவோம். நம்ம எல்லாத்தையும் குறைகளை சொல்லிட்டு வரும். ஆனா இந்த தேவ மனுஷன் மற்றவங்களுடைய குறைகளை இவர் அறிந்த வரைக்கும் அவர் வெளியே பேசவே இல்லை, அமைதியா இல்லை. அப்ப யோசேப்புடைய குணம், பிரதானமான குணம் என்னன்னா, அடுத்தவங்க குறைய வெளியே சொல்ல மாட்டார். அவருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே, தான் பாதிக்கப்படுறோம்னு தெரிஞ்சிருந்தாலுமே அவர் அடுத்தவங்களுக்கு நல்லது பேசவே இல்லை. இது அவங்களோட சேர்ந்து வாழ அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அவங்க ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தார். முதல் காரணம். ரெண்டாவது நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் ஒரு இரக்கம் உள்ள ஒரு மனுஷன், மனதுருக்கம் உள்ள ஒரு மனுஷன். அவர் ரெண்டாவது குணம் மனதுருக்கம் உள்ள ஒரு மனுஷன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த வேதம் அழகா சொல்றது, எடுத்தவங்க வாசிக்க. உபாகமம் 22ஆம் அதிகாரத்துல, நீங்க வீட்டுல போய் வாசிக்க நேரம் இல்லை. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 13 இருந்து 21 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து, நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்த்தபோது கண்ணியை காணவில்லை என்று அவள். பெரிய பகுதி இந்த பகுதி வீட்டுல வாசிக்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி ஒரு செய்தி அவர் கேள்விப்பட்டாருன்னா அவங்களை தள்ளி விடுறது மாத்திரம் இல்ல, கொலை கூட செய்யணும். அதுதான் இங்க வேதம் சொல்லுது. மோசேயுடைய பிரமாணம் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, இவங்களை கொலை கூட செய்யலாம், அதை தள்ளி விட்டுறலாம், தேவையில்லைன்னு சொல்லிடலாம். ஆனா இவரு அவங்க கெட்ட பேர் உண்டாகக்கூடாதுங்கிறதுக்காக ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தார். ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தார். அப்போ அவருக்கு பிரிவிலேஜ் இருக்குது. சட்டம் அவருக்கு வழிமுறை சொல்லி கொடுக்குது. இது தப்பு இருக்காங்களா, டைவர்ஸ் பண்ணிடு, அல்லது அந்த பரவ பண்ணி கொலை கூட செய்யலாம், கல்லெறிஞ்சு கொள்ளலாம் அப்படிலாம் சொன்னாலும் இந்த மனுஷன் யோசேப்பு என்னாச்சு, அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை காரியம் என்னன்னா, முதல்ல அவர் எப்படிப்பட்ட குணமுள்ளவராக இருக்கிறாரா, நீதிமானா இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் மனதுருக்கம் உள்ள மனுஷனா இருக்கிறார். அடுத்தவங்க நம்மளால அடுத்தவங்க கெட்டு போக கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாய் இந்த மனுஷன் இருக்கிறார். இது அவருடைய குணாதிசயம், அவருடைய குணம். ரெண்டாவது கவனிச்சோம்னா, ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது யோசேப்புடைய ஒரு அழைப்பை இங்க நம்ம பார்க்கிறோம். யோசேப்புடைய ஒரு அழைப்பு. அது என்ன அழைப்பு அப்படின்னா, இங்க யோசேப்பு குறித்து வாசிக்கும் போது 20வது வசனம் வாசிக்கும், 20ல இருந்து 23 வரைக்கும் வாசிக்கும். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது
காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கிற பேர்ல என்னென்னமோ ஊருக்குள்ள நடக்குது, அப்படிதானே? கர்த்தர் சொன்னா அப்படிமா சொல்லிட்டு எனக்காவது ஒன்று சொல்லுவாங்க. இங்கே வேத முறைமை என்னன்னா, மரியாதை ஆண்டவர் சொன்னார்னா இங்க யோசேப்பு கர்த்தர் சொல்லுவார். ரெண்டு தரப்பாருக்குமே ஆண்டவர் பேசுகிறார். ஒரு ஆள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனா குழப்பங்கள் தான் உண்டாகும். இந்த யோசேப்புடைய ஆரம்ப மனநிலை தான் அன்னைக்கு இருந்திருக்கும். அதனால கர்த்தர் என்ன செஞ்சார், அங்கேயும் சொன்னாரு, இப்ப திரும்ப வந்து யோசேப்புடையும் சொன்னார். இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நீங்க முன்னால உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பெரும்பாலும் எனக்கு தெரியும். நான் உடனே கண்ண முடிக்கிட்டு மஞ்சள் சட்டை போட்டிருக்கிற ஆளு, நீ 7ஆம் கிளாஸ் படிக்கிற அப்படின்னா அது மாதிரி தீர்க்க தரிசனமா? நீ புரிந்து கொள்ளுங்க. அல்லது உன் பையில இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு போய் காணிக்கப்பட்டில அப்படின்னு சொன்னா அது மாதிரி தீர்க்க தரிசனமா? கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா ஜோயல் கேப்பா ஏன்ட்ட எங்க சொன்னாரு அப்படின்னா, உங்ககிட்ட சொல்லிருப்பாரு காணிக்கப்பட்ட போன சொல்லு, யார்கிட்ட சொல்லல அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், வசனம் தெரியும். ஆனா நமக்கு இன்னைக்கு இந்த வசனம் தெரியாதனாலே கர்த்தர் சொன்னார்னு உடனே நம்ம கண்ண மூடிட்டு தலையும் கொடுத்துட்டு காசையும் கொடுத்துட்டு வந்துடுறோம். கவனம், ஏமாந்துறாங்க. வேத வசனத்தின்படி பார்த்தா கர்த்தர் ரெண்டு பக்கம் பேசுவார், ஒரு ஆள்கிட்ட மட்டும் பேச மாட்டார். இப்ப கர்த்தர் சொல்றாங்க ஒருத்தர் ஒரு ஆள் சொல்றாங்கன்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாலே கர்த்தர் நம்மகிட்ட சொல்லியிருக்கணும். அதுதான் தீர்க்க தரிசனம். உண்மையான புதிய பாட்டு தீர்க்க தரிசனம். புரிந்து கொள்ளுங்க. சரி, கொஞ்சம் கஷ்டம் புரியறதுக்காக சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமையில ஐயா ஒரு சாட்சி சொன்னாங்க. சாட்சி வந்து அவர் சொன்னார், ஊருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஆனா இந்த வெளில வந்ததை ஒருத்தருமே சொல்லலையே அப்படின்னு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்ற பள்ளி புளிச்ச தண்ணி பாளையங்களை சேர்த்து மல்லாக மிதக்குதா அப்படின்னு. அந்த பள்ளி எங்க செய்யும்? ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்லலாம், ஆனா இப்ப எங்க கிடக்குது? புளிச்ச தண்ணி பாளையத்துல மல்லாக சேர்த்து மிதக்குமா? இந்த கதை தான் இன்னைக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. வேத வசனம் தான் நமக்கு முக்கியம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா முக்கியம். சரி, இப்ப ஆண்டவர் வந்து பேசுறாரு. இப்ப ஆண்டவர் வந்து இப்ப யோசேப்புன்னு சொன்னாரு. எதுக்காக சொன்னாருன்னா, முதல் காரியம் இந்த யோசேப்புடைய ஐயத்தையும், இந்த யோசேப்புடைய பயத்தையும், இந்த யோசேப்புடைய அவநம்பிக்கையும், இவருடைய தவறான எண்ணங்களையும் மாற்றணும். இதுதான் முதலாவது ஆண்டவர் அங்கே பேசினார். இப்ப கர்த்தர் நம்ம பல நேரங்களில் பேசுறது எதுக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம பயத்தை விட்டு நம்ம வெளியே வரணும், நம்முடைய அவநம்பிக்கை விட்டு நம்ம வெளியே வரணும், எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிற சந்தேகம் விட்டு நம்ம வெளியே வரணும். இதுதான் கர்த்தர் நம்மளிடத்துல நேரடியாக பேசுகிறார். ஆண்டவர் ஏதோ மைக்க பிடிச்சிட்டு மேடையிலிருந்து பேசுறவங்க தான் பேசுவாருங்கிறது இல்ல. நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் பேசுவார். நீங்கள் நானும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணா, பைபிள் வாசித்தோம்னா கர்த்தர் நம்மளோட பேசுகிற ஆண்டவர். தெளிவா தேவன் பேசுவார். இங்க அப்படித்தான் யோசேப்புட்ட கர்த்தர் பேசுறாரு. இப்ப கர்த்தர் வந்து முதலாவது பயங்களை போக்கினார். இரண்டாவது அவர் தெளிவா பேசுறாரு, எப்பா நீ இப்போ நீ உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதைக்கு பிறக்க போறது பரிசுத்த ஆவியினாலே பிறக்க போறாரு. அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத அவர் தெளிவா சொல்லுகிறார். அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் வரவேண்டிய மேசியாங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? யோசேப்பு, இப்போ நீ வந்து மேசியாவுக்கு தகப்பனா மாற போற. ஆங்கிலத்தில் அடாப்டர்ஸ் சொல்றது, தமிழ்ல எப்படி சொல்றது, வளர்ப்பு பிள்ளை. என்ன நீ வந்து மேசியாவுக்கு யாரா மாற போற? வளர்ப்பு பிள்ளைங்கிற. அப்ப இவருடைய அழைப்பு முதலாவது தெளிவாய் வெளியே வருது. யோசேப்பு, நீ சாதாரண தச்சன் இல்லை. எல்லாரும் காத்திருக்காங்களே, யூதர் காத்திருக்காங்களே, அந்த மேசியாவுக்கே நீ யாரா மாற போற? வளர்ப்பு தகப்பனாய் மாற போற. என்ன ஒரு பாக்கியம்! அப்போ இவருக்கு என்ன நம்பிக்கை, என்ன உண்டாகுது? இதுவரைக்கும் எப்படி இருந்தாரு? ரகசியமாய் தள்ளி விட்டுணும். இப்பதான் தோணுது, அவருடைய அழைப்பு தெரியுது. கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்காரு? அவரை மேசியாவுக்கு வளர்ப்பு தகப்பனாய் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு தெரியுதோ? யோசேப்பு அழைக்கப்பட்ட மனுஷன். எதுக்கு அழைச்சாரா? சும்மா சுவிசேஷம் சொல்றதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, மியூசிக் வாசிக்கிறதுக்கு தேவன் அழைக்கல. எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? மேசியாவுக்கே வளர்ப்பு தகப்பனாய் கர்த்தர் அவரை அழைத்திருக்கிறார். கொஞ்சம் பேர் சொல்றாங்க அழைப்பு அப்படின்னா நீங்க பாஸ்ட் மார்க் மட்டும் தான் அழைப்பு அப்படின்னு, அல்லது ஊழியக்காரங்க சொல்லிட்டு முழு நேரமா இருக்கிறவங்க தான் அழைப்பு அப்படின்னு. அப்படி இல்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். நீங்க படிக்கலாம், வேலை செய்யலாம், எந்த தொழிலை செஞ்சாலும் சரி, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா, நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரராய் மாற வேண்டும். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, எல்லா இடத்துலயும் கர்த்தர் உங்களை ஒரு அழைப்பு கொடுத்து அந்த இடத்துல ஒரு நோக்கத்தோட உங்களை வச்சிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். யாரோ ஒரு வெள்ளச்சட்டை போட்டவங்க தான் அழைக்கப்பட்டவங்க இல்ல. நீங்க நம்ம ஒவ்வொருவருமே யாரு? அழைக்கப்பட்ட மக்கள். யோசேப்பை தேவன் அழைச்சிருந்தார்.
ஒரு நோக்கத்தோட கர்த்தர் அழைச்சார் யோசேப்பை. பயந்து கொண்டிருந்தவரை, யோசித்து கொண்டிருந்தவரை, வெட்கம் வந்துருமோன்னு யோசித்தவரை தேவன் ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். அப்ப நம்மளை குறித்தும் வேதத்துல பார்த்தோம்னா அதே அழைப்பு தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவது நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா 21வது வசனத்தை இப்ப வாசிங்க. இப்போ முதல்ல ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினது நீ யார், பிறக்க போற பிள்ளையார்ங்கிறத வெளிப்படுத்தினார். ரெண்டாவது இங்க பார்க்கிறோம் அவர் எதுக்காக அவர் பிறக்க போறார், உன்னுடைய நோக்கம் என்ன, அவர் பர்பஸ் ஆண்டவர் திட்டமிட்டு பேசுகிறார். நீ யார், உனக்கு நீ வளர்க்க போற அந்த பிள்ளை யாருங்கிறத இங்க ஆண்டவர் அவருக்கு சொல்றார். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது அழைப்பு என்ன அப்படின்னா தெளிவா இங்க வேதம் சொல்லுது, அந்த அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாங்க. அவர் என்ன செய்ய போறாரு, உலகத்தாருடைய பாவங்களை எல்லாம் நீக்கி ரட்சிக்க போறார். அப்ப இயேசுவானவர் இந்த நோக்கத்துக்கு இந்த பூமிக்கு வந்த பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்தாரை ரட்சிக்க வேண்டும். ரட்சிப்புனா முதல்ல என்னது, ஒரு விடுதலையை கொடுக்கிறது. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தூக்கி எடுக்கணும். பாவத்திலிருந்து ஒருத்தருக்கு விடுதலை கிடைச்சிட்டாலே சகலமான விடுதலையும் தேவன் வைத்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு ஆஸ்வாதம் வேணும்னா, ஒரு நன்மை வேணும்னா பாவத்திலிருந்து முதலாவது நமக்கு விடுதலை தேவை. அதனாலதான் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல வியாதியஸ்தர் வந்தாங்க அப்படின்னா, யாராவது தேவையான வர்றாங்கன்னா ஆண்டவர் உடனே அதை செய்யறது இல்லை. ஆண்டவர் அவங்க சொல்வார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். அப்ப யாருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ, யாருடைய மீறுதல் அங்கே மாற்றப்படுகிறதோ, மறக்கப்படுகிறதோ, மறைக்கப்படுகிறதோ அவங்களுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை முதலாவது கொடுக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளா மாறணும்னா முதல்ல நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்கணும். பாவம்னா என்னது, திருடுறது பாவமா, கொலை செய்யறது பாவமா, பொய் சொல்றது பாவமா, இது வெளிப்படையானதை நம்ம பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பல பேர். ஆனா வேத வாக்கியம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதுதான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான், அந்த தேவனுடைய வார்த்தையை மீறுவதுதான் பாவம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, சில காரியத்தை செய்யுங்கிறாரு, சில காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறாரு. அப்ப வேதம் எதை செய்யும் சொல்லுதோ அதை செய்யலாம் பாவம், செய்யக்கூடாதுன்னு சொல்லுதே அதை செஞ்சா பாவம். அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு தெளிவு தேவை, கர்த்தர் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ அவருக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுதான், அதுக்கு பேர் தான் விடுதலை. பாவத்தை மன்னிப்பிலிருந்து வெளியே வருவதற்கு பேர் தான் விடுதலை. இதைத்தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்றோம். தூக்கி விடுற ஒரு அனுபவம், குழிக்குள்ள கிடக்கிறால வெளியே தூக்கி விடுறது, அதுக்கு தான் இயேசுவானவர் இந்த பூமியில வந்தார். இப்போ இந்த செய்தி இப்ப யார் சொல்றா, தேவ தூதன் வந்து யோசேப்பிட்ட சொல்றார், அப்பா நீ சாதாரண ஆள் இல்ல, நீ மேசியாவுக்கே வளர்ப்பு தந்தையா மாற போற. முதல் காரியம் யாருன்னு சொல்றார். ரெண்டாவது, நீ வளர்க்க போற பிள்ளை சாதாரண ஆள் இல்ல, உலகத்துக்கு ரட்சகராய் வந்திருக்கிறவர், உலகத்தினுடைய பாவத்தை மன்னிக்க போறவர், உலகத்துக்கு மீட்பை கொண்டு வரவர்ங்கிறத அவருக்கு சொல்றாரு. அப்ப இப்ப யோசனை என்ன தோணும், அப்ப இந்த பிள்ளையை நம்ம வளர்த்தோம்னா நம்ம வளர்க்கிற இந்த பிள்ளையின் மூலமாய் உலகமெல்லாம் விடுதலை பெறும், பரலோகத்துக்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாயிரும். அவருடைய அப்போ தன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை அவர் உணர்கிறார். பெற்றோருக்கு தெரியும், அப்பா அம்மாருக்கு தெரியும், அம்மா அம்மாருக்கு தெரியும். நீங்களும் நானும் வளர்க்கிற நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு சாதாரணமானவங்களா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அவங்க மேல உயர்ந்த நோக்கம் வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உயர்ந்த சித்தம் வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்றும்படிக்குத்தான் நமக்கு பிள்ளைகளாக அவங்களை கொடுத்திருக்கிறார். பெற்றோருக்கு புரியுதா? ஏதோ இன்னைக்கு அவங்க சம்பாதிக்கல, அது இன்னைக்கு சொன்னோடி கேட்கலங்கிறதுனால அவங்க தூக்கி எறிய முடியாது. கர்த்தர் எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை வச்சிருக்கிறார். அவங்க வாழ்க்கையில மேன்மை உண்டாக்கும்படி, உயர்த்தி வைக்கும்படி தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் அவர்களை நம்ம வீட்டுல கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு புரியணும், நம்ம ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறோம், ஒரு பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறோம் அப்படின்னா அவர்களை நமக்கு பெற்றோரா கொடுத்ததுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்ப யோசேப்பை கொடுக்காம வேற ஒரு வீட்டிலே ஆண்டவர் இயேசுவை பிறக்க வச்சிருந்தாங்கன்னா, அல்லது மரியாதைக்கு வேற ஒரு ஆளை நியமிச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் சரியா நிறைவேறிருக்குமான்னு சொல்ல முடியாது. அவமானங்கள் தான் மிஞ்சி இருக்கும். ஆனா கர்த்தரோ வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, முதலாவது அழைப்பு மேசியாவுக்கு நம்ம தகப்பனாய் மாற போறோம்.
அவர் மூலமா உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும் போகுதுங்கிறத அவருக்கு புரிந்து கொண்டார். மூன்றாவது காரியம், அவருடைய அழைப்புல மூணாவது காரியம் என்னன்னா, அவருடைய திட்டம் என்ன என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் யோசேப்பு உனக்கு இந்த இயேசு உங்க வீட்டுல பிறக்கணும், அது ஏன் இயேசு யோசேப்பு வீட்டுல பிறக்கணும், அவருடைய திட்டத்தை என்னங்கிறத அழகாக ஆண்டவர் விளக்குகிறார். அப்படி புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சாலும் நமக்கு ஒரு திட்டம் தேவை. திட்டத்துல முதல்ல ஜெபம் இருக்கணும், அடுத்து என்ன செய்ய போறோங்கிற திட்டம் நமக்கு இருக்கணும். சும்மா எடுத்தோம் வச்சோம் அப்படிங்கிறதுலாம் அது சரியா வராது. இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் இயர்லேயே சொல்லுவாங்க, பிளான் இல்லை அப்படின்னா எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு. எந்த காரியம் செஞ்சாலும் முதல்ல என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். நீ பிளான் பண்றதுக்கு, திட்டமிடுறதுக்கு நீ தோத்து போயிட்டேன்னா நீ ஜெயத்தை பெறவே முடியாதுங்கிறது அவருடைய அர்த்தம். எல்லாம் திட்டமிடணும். அப்ப இப்ப ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த இயேசுவை குறித்தும் யோசேப்பை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதுதான் நம்ம 22 இருந்து 23 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. போதும், நீ வீட்டுல வாசிக்க நேரம் வேகமா போயிட்டே இருக்குது. கவனிங்க, திட்டம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வேத வசனத்துல அது பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசி என்ன முன்னுரைத்தாங்களோ அது நிறைவேறும்படிதான் இதெல்லாம் நடக்குது. அப்ப தேவன் இது யோசேப்புடைய வீட்டிலே ஒரு குழந்தையாக இயேசு பிறக்க போறாருங்கிறத ஆதியிலே திட்டமிட்டார். அப்ப வேத வசனத்தின்படிதான் இப்ப இயேசுவானவர் பிறக்க போறாரு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஏசாயா சொன்னது இங்க நிறைவேறும் அப்படின்னு தேவ தூதன் இவங்க பேசுகிறார். அப்ப ஒரு தெளிவு நமக்கு தேவை. ஒரு திட்டம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது, அது தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு இயேசு பிறந்த நாளே நடக்கிறது. அது யோசேப்புக்கு விளக்குகிறார், ஆண்டவர் தூதன் மூலமாக விளக்குகிறார். இப்ப இயேசு பிறக்க போறாருப்பா, இது பரிசுத்த ஆவியினாலே உனக்கு நியமிக்கப்பட்டிருக்க மரியாதை பெற்றெடுக்க போறாங்க. அவர் உலக ரட்சகரா இருக்க போறாரு, உலகத்தினுடைய பாவங்களா மீட்டெடுப்பார்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இது திடீர்னு ஒரு பிளான் கிடையாது. ஏசாயாவே சொல்லிட்டாரு, பழைய ஏற்பாட்டு காலத்துல முன்னுரைக்கப்பட்டது, அதுதான் இன்னைக்கு நிறைவேறுது. அதனால அவர் சேர்த்துக் கொள்ள ஏற்படாது. அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் தாழ்மாரா இருக்கலாம், இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் புரியாம இருக்கலாம். ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் அவளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் அவளை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் தேவன் ஏற்படுத்திருக்கிறார். குடும்பங்கள் அப்படிங்கிறது அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். குடும்பம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உலகத்தில் வர எதுவுமே இல்லை. ஏன்னா குடும்பங்கிறது ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்டது. ஆண்டவர் தான் குடும்பத்தை ஏற்படுத்தினார். இது உன்னதமான ஒரு அனுபவம். இது பல நேரங்களில் நம்ம புரிந்து கொள்றது இல்லை. இதனால பிசாசு என்ன செய்யறாங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு வரும். பிசாசுடைய நோக்கம் என்ன? குடும்பங்களை உடைக்கணும். குடும்பங்களை உடைச்சாச்சுன்னா ஆவிக்குரிய காரியங்களில் தோற்றுருவோம், எல்லாத்துலயும் தோற்றுருவோம், பிசாசு ஜெயிச்சிருவோம். அதுதான் அவனுடைய திட்டம். அப்ப நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் குடும்பங்களுக்குள்ள வளர விடவே கூடாது. பிரச்சனை வராம இருக்காது, கருத்து வேறுபாடு வராம இருக்காது. ஆனால் யோசேப்பை போல ரொம்ப கவனமா இருந்து இதை கையாள வேண்டும். அப்போ இங்க மூன்றாவது காரியம், வாழ்க்கையில நடக்கிற காரியம் எல்லாம் தேவன் திட்டமிட்டு செய்கிறார். நம்ம ஊருக்குள்ள சொல்லுவாங்க வீதி தலை வீதி, இது அப்படி இல்லை, தலை வீதி கிடையாது. ஆனா உங்களை என்னை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துலதான் நீங்களும் நாளைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். சின்ன வயசுல ஒரு கவிதை வாசிச்சேன், ஒரு ஜெபம் அவர் சொல்றாரு, அது எழுதினவர் சொல்றாரு, தேவரீர் உமது சித்தத்தின் மையத்தில் என்னை சித்திரமாக்கி விடும் அப்படின்னு. தேவனுடைய திட்டம் எதுவோ அதன் நடுவுல என்னை எப்படி ஆக்கிருங்க, ஒரு சித்திரம் ஆக்கிருங்கப்பா அப்படின்னு. இதுதான் நம்முடைய ஆனா வேண்டுதலாக இருக்கும். ஆண்டவர் கல்வாரி போகிறார், கெசமேல ஜெபம் பண்றார். அப்பவும் என்னதான் ஜெபம் பண்ணாரு, என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் ஆகட்டும். அப்ப தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்னா அது மாதிரி ஆசீர்வாதம் ஒண்ணுமே. அதுதான் ஒரு குட்டி பரலோகம். நீங்க அதைத்தான் வேதம் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்தின்படி வாழ்க்கை அமையணும். அப்ப தேவன் ஏற்கனவே சொன்னபடிதான் இப்ப இயேசு பிறக்க போறாருங்கிறத யோசேப்புக்கு
இப்படிதான் நடக்க போதுப்பா அப்படின்னு சொன்னார். அப்ப யோசேப்புக்குள்ள இப்ப ஒரு தெளிவு வந்துருச்சு. தேவன் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது அழைப்பு என்னது? நான் யார்? இரண்டாவது அழைப்பு என்னது? என் நோக்கம் என்ன? மூணாவது அழைப்பு என்ன? என் வாழ்க்கை நடக்குதுன்னா தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. தேவனுடைய வாழ்க்கையில தவறாக எதுவும் செய்ய போறது இல்லை. நாம கர்த்தருக்கு விட்டு விலகினாலோடைய அவர் நம்மளை கைவிட போறதே இல்லை. அப்ப நீங்கள் நானும் கர்த்தருக்குள்ள இருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை என்னையோ அவருடைய திட்டத்தின்படி நம்மளை வாழ வைப்பார். தேவ திட்டம் தேவ சித்தத்தை கர்த்தர் நம்மகிட்ட சொல்லும் போது பல நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் நானும் இருக்கிறது இல்லை. பல நேரங்களில் இருக்கிறது இல்லை. பைபிளை படிச்சு பாருங்க. எப்பெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை பத்தி பேசுறாரோ எதுக்கு இருந்து கேட்டவங்க ஆமா ஆண்டவரே ரொம்ப கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு யாரும் சொன்னதே. எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், நான் இதுக்கு தகுதி இல்லை, இப்படிதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் தேவன் என்ன திட்டமிட்டாரோ பரலோகம் என்ன திட்டமிட்டுச்சோ அது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நடந்தே தீரும். தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு எதிர்த்து நின்னாலோடைய தேவ திட்டம் வாழ்க்கையில நிறைவேறதான் போகுது. அப்ப நீங்க நானும் தெரிந்து கொள்ளணும், நம்ம எப்பயுமே தேவனுடைய திட்டங்களுக்கு நம்மளை அர்ப்பணிச்சவங்களா நம்ம இருக்கணும். சரி, மூன்று காரியம். அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போறது என்னன்னா யோசேப்புடைய நடத்தை. முதல்ல என்ன பார்த்தோம்? யோசேப்புடைய குணம். ரெண்டாவது என்ன பார்த்திருக்கோம்? யோசேப்புடைய அழைப்பு. மூணாவது பார்க்க போறது யோசேப்புடைய நடத்தை. முதல்ல அவருடைய குணத்தை பார்த்துட்டோம், ரெண்டாவது அழைப்பை பார்த்துட்டோம், இப்ப மூன்றாவது அவருடைய குணத்தை பார்க்க போகிறோம். இந்த குணம் 24, 25 வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்போ நித்திரை தெளிந்து என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டார், அழைப்பை தெரிந்து கொண்டார், நம்முடைய தெரிந்து கொள்ள புரிந்து கொண்டார், நம்முடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார். இப்ப அவர் எழுதுகிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கிறார். எழுந்து இங்க ரெண்டு காரியத்துக்கு நான் வைக்க விரும்புறேன். அவருடைய நடத்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதல் காரியம் அவர் தம்மை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிறவராய் தம்மை ஆண்டவருக்கு ஒப்புவிச்சார். அவ்வளவுதான், ஒப்பு கொடுத்துட்டார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? ரெண்டு காரியம். முதல் காரியம் அவருக்கு தாழ்மை இருந்துச்சு, தாழ்மையாய் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா நான் எதிர்த்து பேச மாட்டேன், அவ்வளவுதான். கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்தார். நம்ம என்ன செய்றோம்? சில பேர் சாட்சி அனுபவத்தை கேட்டிருக்கேன். கர்த்தர் என்ன சொல்லிட்டே இருந்தாரு, என்னை எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தாரு, நான் கேட்கல, அதனால வியாதி வந்துச்சு, அதனால அடிக்கப்பட்டேன், இப்போ நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படிமோ. எப்போ அடிபட்டு வியாதி வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பி வந்தேன். ஆனா வேதம் அப்படி சொல்லல. இங்க யோசேப்பை குறித்து சொல்லும் போது கர்த்தர் சொன்ன மாத்திர அவர் ஒப்பு கொடுத்தார். மரியாதை கொடுத்தாருல. மரியாதை முதல்ல கேள்வி எழுப்பினாங்க, இது எப்படி ஆகும் அப்படின்னாங்க. தேவன் விளக்கி சொன்னார், பரிசுத்த ஆவியானவராலே நீ குழந்தையை பெற்றெடுக்க போறே சொன்ன மாத்திரத்துல அந்த அம்மா சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதே குணம் எங்க இருக்குது? யோசேப்பு நித்திரை தெரிஞ்ச உடனே அவர் உடனே சேர்த்துட்டார். எந்த கேள்வி பேசல, யாருக்கும் பேசல. அப்ப ரெண்டு பேருக்குள்ள அந்த ஆவிக்குரிய அந்த ஒற்றுமையை பார்க்கணும், நடத்தையை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்கும் போதோ மாப்பிள்ளை பார்க்கும் போதோ எதெல்லாம் பார்ப்போம், என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்க்காங்க, எவ்வளவு சம்பாதிக்காங்க, எவ்வளவு உயரம், என்ன கலரு, எல்லாம் கூட விசாரிப்போம். ஆனா ஆவிக்குரிய காரியங்களே ஒத்து போவான்னு பார்த்தா பல நேரங்களிலே அது தவறுகள் இருக்கிறது. ஆண்டவரை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க சொல்றவங்க, மூலிகை கேன்சர் எடுத்தோன்னு சொன்னவங்க ஆசிக்காரங்களையோ சீசக்காரங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் போறோம். அங்கதான் பிரச்சனையா வரும். இங்க என்ன சொல்லுவோம்? நீ வந்து பெரிய பையன் ஆன பிறகு, விசுவாசம் வந்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். அவங்க 3ஆவது நாள் என்ன செய்வாங்க? 3ஆவது நாள் ஒரு சில நாள் கழிச்சு அவங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவங்க முறை, அவங்க அப்படி நம்புறாங்க, அப்படி செய்யறாங்க. அது முறை சொல்றதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க நம்புறது. நம்ம நம்பிக்கை நம்ம வசனத்தின்படி நம்ம என்ன சொல்றோம்? விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு போட்டிருக்கு. ஆனா சின்ன பிள்ளைலாம் கொடுக்க கூடாது, பைபிள் எங்கேயும் இல்லை. அதெல்லாம் விசுவாசம் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அவன் பெரிய நானா தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லுவோம். அப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும்? வளர்ந்து பிறந்த கொஞ்ச நாளே பிரச்சனை ஆரம்பிச்சோம். கவனிச்சிங்களா? அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்படி ஆவிக்குரிய காரியம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதே மாதிரி இவர் ஒரு இடத்துல இருந்தா அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. சில ஐயாமார் ஸ்ட்ரிக்டா
ஆவிக்குரிய காரியங்கள். அப்படி இருக்கும்போது அது கடைசி வரை கஷ்டம், கடைசி வரை கஷ்டம். நம்ம அந்த ஆவிக்குரிய காரியங்களை யோசிக்கிறது வெறும் உலக பிரகாரமாக நம்ம யோசிக்கிறோம் பல நேரத்துல. ஆனா இங்கே இந்த யோசேப்பையும் மரியாதையும் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடத்தி விட்டாங்க. ஒரே விதமான அப்படிப்புள்ளவர்கள், ஒரே மாதிரி ஒப்பு கொடுத்து உள்ளவர்கள். தேவன் சொல்றாரு தெரிஞ்ச உடனே, இது தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்ச உடனே, தேவனுடைய சித்தம் தெரிஞ்ச உடனே நாங்க மரியாதை ஒப்பு கொடுக்குறாங்க. இதோட ஆண்டவருக்கு அடிமைன்னு இங்கே ஒரு எழுந்து உடனே சேர்த்துக்கொள்ள. என்ன அருமையான ஆவிக்குரிய குடும்பம்னு யோசிப்பாங்க. நீ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களை கொஞ்சம் யோசிப்பாங்க. பெரியவங்களோ சின்னவங்களோ பெற்றோரோ பிள்ளைகளோ நம்ம அந்த ஆவிக்குரிய அந்த ஒற்றுமை நமக்குள்ள இருக்குதா கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம கவனம். அப்ப முதலாவதாக அவர் தாழ்மையோடு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். சரியா? முதல் காரியம். இரண்டாவது பாத்தீங்கன்னா அவரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். முதலாவது ஒப்பு கொடுக்கிறார், தாழ்மையோடு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இரண்டாவது நடத்தைன்னா அவர் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். கீழ்ப்படிதல். கர்த்தர் சொல்லிட்டாரு ஏத்துக்க சொன்னார். கர்த்தர் சொல்லிட்டாரு ஏத்துக்க சொன்னார். இது பழைய ஏற்பாடு காலத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 23 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 23. சரி போதும். இங்க என்ன சொல்றாருன்னா, நீ கொடுக்கிற காணிக்கையோ பலிகளோ இதெல்லாம் முக்கியம் இல்லப்பா, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. சாமுவேல் சொன்னார் தேவனுக்கு பிரியமானது என்னன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. யோசேப்புக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அதான் மெயின். நீங்க நம்ம என்ன பெருமை பாராட்டுறோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம், எவ்வளவு பேர் பைபிள் வாசித்தோம், நல்லது, எவ்வளவு காணிக்கை கொடுத்தோம், நல்லது, அதெல்லாம் தேவைதான். ஆனா அதை வச்சு தேவனுக்கு நம்மளை பிரியப்படுறது இல்ல. தேவன் எதுல பிரியப்படுறார்? கீழ்ப்படிதல தான் பிரியப்படுறார். எவ்வளவு பரிசுத்தங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்படி பார்க்க போனா நீங்க பொதுவா சொல்றேன், நம்முடைய சபைகள் இல்ல, பொதுவான உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் தங்களுடைய கில்ட்டி கான்சியஸை அல்லது குற்ற மனச்சாட்சியை மறைப்பதற்காக நிறைய பேர் காணி கொடுக்காங்க. சொல்ற வார்த்தை ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கொண்டு வெளியில கொண்டு போய் கோடி கோடியா கொண்டுட்டு வராங்க. ஏன் கொண்டுட்டு வராங்க? நீங்க தப்பா சம்பாதிச்சது பாவ விமோசனம் கிடைக்கிறது கொண்டுட்டு வராங்க. போய் அதை ஆண்டவர் அங்கீகரிக்க அர்த்தமா இல்ல. இன்னைக்கு சபையிலே அப்படி நடக்குது. நான் பொதுவா இப்படி சொல்லுவேன், யாரும் கோச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்படி சொல்லுவேன்னா இன்னைக்கு வட இந்தியாவில் மிஷனரி இயக்கங்கள் நல்லபடியா நடக்கல, ஊழியம் நடக்கலன்னா காரணம் யாரு? நம்ம கோயில்பட்டி சாத்தூர் செவ்வாசி தான். கீழ்பட்டியில ஒன்னான ஒரு பிராடு ஐயாவுக்கு தெரியும். நிறைய ஏமாத்து வேலைகள் இருக்கு. 40 உச்சினா 30 உச்சி தான் இருக்கும். அது மருந்து எப்படி இருக்கும்? அதை எடுத்து நீங்க உரசல உடனே மருந்து கீழே விழுந்து தீய பிடிக்கிறது நிறைய. நம்மால என்ன சொல்றான், இப்படி தீப்பெட்டி அனுப்புறவன் என்ன சொல்றான்னா, நான் வட இந்தியாவில் 4 வருஷத்துலேயே தாங்குறேன். புரியுதா? விளங்குமா? இது மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற காசு ஒருபோதும் தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. பைபிள் தெளிவா சொல்லுது, நாய் விற்கிற காசு காணிக்கப்பட்டிக்கு வரக்கூடாது. அதுக்கு தேவன் பேசுறாரு. அதுக்கே தேவன் அப்படி சொல்றாரு அப்படின்னா நம்ம கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு படிச்சுட்டு நம்ம ஞானமா ஜனங்களை ஏமாத்தி அவங்க தொழிலே தவறான விதத்திலே, அது அரசாங்கத்தில் இருக்கலாம், தனியார் தொழிலா இருக்கலாம், நம்ம ஏமாத்தி சம்பாதிக்கிற காசுல கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்குறேன், ஆலயத்தை கொடுக்குறேன், ஊழியக்காரனை கொடுக்குறேன்னா அது கர்த்தர் அங்கீகரிப்பாரா? யோசிப்பாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம கொடுக்கணும் அவ்வளவுதான். ஆனால் நம்ம கொடுக்கிறத விட நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் வேதம் நம்மகிட்ட எதிர்பார்க்க. ஆண்டவர் சொன்னார், இப்ப இந்த மனுஷன்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருந்தது, யோசேப்புக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. அதனால கர்த்தர் அந்த யோசேப்பை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த மறைக்கப்பட்டிருக்கிற அல்லது மறைஞ்சிருக்கிற இந்த மாமனிதன் இந்த யோசேப்பு முதல்ல கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற மனுஷனாக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். இந்த ரெண்டு நடத்தையும் அவர் வாழ்க்கையில இருந்துச்சு. நம்ம குடும்பங்களை யோசிச்சு பாருங்க, நம்ம ஐயாமார் அம்மாமார் அது பிள்ளைகள் நம்மளை யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள உண்மையிலேயே ஒப்பு கொடுத்த
இருக்கா? கர்த்தருக்கு உண்மையிலேயே நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோமா? பவுலுடைய சொல்ற, நான் ஆசை இச்சைகளை சிலுவையில் அடைந்திருக்கிறேங்கிற. சிலுவையில் அடிச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? திரும்ப அது உயிர் பெற்று வராது, செத்து போச்சுன்னா. ஞானஸ்நானத்தில் சொல்லுவோம், நாங்கள் உங்களை இப்போ அடக்கம் பண்றோம் அப்படின்னு. ஞானஸ்நானத்துக்கு என்னது? பழைய மனுஷனை அடக்கம் பண்ற ஒரு அனுபவம். தண்ணியிலிருந்து எதிர்க்கும் போது புதிய மனுஷனா வரலாம். ஆனா கொஞ்சம் பேருக்குள்ள உள்ளே ஒளிஞ்சிருக்கு. அது திரும்ப எந்திரிச்சாலும் அதுவும் பின்னாடி கிடைச்சிருக்கு பழைய மனுஷனா. கொஞ்சம் பேருக்கு எந்திரிச்சிருக்கு. ஞானஸ்நானம் பெற்றவங்களான்னு நம்ம சந்தேகம் இருக்கு. உண்மையிலே ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களா அப்படி பேசுறாங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்களா அப்படி நடக்கிறாங்க. கீழ்ப்படுதல் இல்லை, ஒப்பு கொடுத்தல் இல்லை. ஆனா யோசேப்பு அப்படி இல்லை. அவன் தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்புவித்தார். அவன் ஆண்டவருக்கு என்று கீழ்ப்படிந்த மனுஷனாக இருந்தார். அதனால கர்த்தர் அந்த குடும்பத்திலேயே பிறந்தார். அப்ப யோசேப்புடைய 3 காரியங்களை பார்த்துருக்கோம். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? யோசேப்புடைய குணம். அவருடைய குணம் என்னது? யோசேப்புடைய குணம் எப்படி இருந்துச்சு? நீதிமானாக இருந்தார். இரண்டாவது, மனதிற்கு உள்ள மனுஷனாக இருந்தார். அப்புறம் தேவனுடைய அழைப்பு, அவருக்கு எப்படிப்பட்ட அழைப்பு இருந்துச்சு? தெளிவா இருந்தது. அவர்தான் மேசியாவுக்கே வளர்ந்து தகப்பனாய் மாற போறவருங்கிற ஒரு உணர்வை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார். அவருக்கு தெளிவாக சொன்னார். யார் என்பதை அவருக்கு முதல்ல விளக்கினார். இப்போ உங்களுக்கு எனக்கு ஒன்று புரியணும். நீங்க தானே யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவானுடைய பிள்ளைகள், சர்வலோகத்துக்கு அதிபதியா இருக்கிறவருடைய பிள்ளைகள். அப்ப நீங்க நானும் எப்படி இருக்கணும்? நம்முடைய பேச்சு, செய்கை, நடக்கைலாம் எப்படி இருக்கணும்? பிசாசுடைய பிள்ளைகள் மாதிரி கூடாது. உலகத்தார் மாதிரி அந்தகாரத்தில் இருக்க மாதிரி நீங்களாலும் கூடாது. நம்ம வாழ்க்கைக்கும் மற்றவங்க வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கணும், சாட்சி இருக்கணும். பேச்சில, செய்கையில, நடத்தையில, தொழில, எல்லாத்துலயும் ஆண்டவர் பிள்ளைங்கிறத வெளிப்படுத்தி காட்டணும். அவர் யார் என்பதை முதலாவது விளக்கினார். அவருடைய அழைப்பு நீ யார் என்பதை சொல்லி விளக்கினார். இரண்டாவது காரியம், எதுக்காக அந்த குடும்பத்தில் இயேசு பிறக்கிறார் என்பதை சொல்லி அவருடைய நோக்கத்தை விளக்கினார். மூன்றாவதாக அவருடைய அழைப்புல முக்கியமானது, தேவ திட்டத்தின்படி நீ இருக்கிறத அவர் விளக்கமாக சொன்னார். அப்ப நீங்க நானும் வசனத்தின்படி இருந்தோம்னா, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் கீழ்ப்படுத்தி நடந்தோம்னா, கர்த்தர் யோசேப்பை போல, அவர் குடும்பத்திலே பிறந்த மேசியாவை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மூன்றாவது நம்ம பார்த்திருக்கிறோம் அவருடைய நடத்தை. அவருடைய நடத்தையில முதல் காரியம், அவர் தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்புவித்தார். எப்படி ஒப்புவிச்சார்னா, தாழ்மையாய் ஒப்புவிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள்னா ஒரு தாழ்மை இருக்கணும், எளிமை இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. ஆண்டவர் சிலுவைக்கு போகும்போது கூட மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல வாய் புறவா இருந்தார். அவருடைய சத்தம் தெரு வீதிகளிலே கேட்கப்படுவது இல்லைன்னு போடும். தெருக்குள்ள கேட்காதான். யார் சத்தம்? கர்த்தர் சத்தம். நம்ம வீட்டுல அடுப்படியில போடுற சட்டம் எங்க வரை கேட்குது? போலீஸ் ஸ்டேஷன் வரை கேட்குது. அப்படித்தானே? சிலருக்கு கோர்ட் வரை கேட்குது. விமர்சனையா சொன்னையா நடந்துச்சா யார் விசாரிக்கா? அந்த விசாரிச்சுருக்கா. ஆனா இயேசு சிலுவைக்கு போறாரு. ஆனா அவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படவில்லை. மயிர் கத்திரிக்கிற ஆட்டை போல அவர் வாழ்கிறவாத இருந்தார். இதுதான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கார். இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அவர் தேவகுமாரங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று யோசேப்புடைய வாழ்க்கையில் நான் பார்த்தே வர்றேன். யோசேப்புடைய பிரதிபலிப்பு ஆண்டவருடைய வாழ்க்கை நிறைய இருக்கு. கொஞ்சம் பேர் சொல்ற அவர் தேவகுமாரன், ஆவிக்குரியவர், தெய்வம், அதெல்லாம் அப்படி இருந்தார். உண்மைதான். ஆண்டவர் பூமியில வாழ்ந்த போது வெறும் தெய்வமாய் வாழவில்லை, வெறும் தேவகுமாரனை மட்டும் வாழல, அவர் மனுஷகுமாரனாயும் வாழ்ந்தார். அதனாலதான் இயேசு போன இடத்துல எல்லாம் சொந்த ஊருக்கு அவர் போகும்போது பிரதானமாய் ஊருக்காரங்க சொல்றாங்க, இவர் யோசேப்பு குமாரன் அல்லவா, இவர் தாய் மரியாதை அல்லவா. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இன்னார் அவர் குடும்பத்தை பிள்ளை. அப்போ இவர் இந்த பூமியிலே உலக பிரகாரமாக இவருடைய வாழ்க்கையில, யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சோ அது அப்படியே இயேசுடைய வாழ்க்கையிலையும் இம்பாக்ட் ஆகும். ஆண்டவர் தேவகுமாரன், தெய்வம். அதனால அவர் தனியா பிடிச்சு வச்சு பார்க்க கூடாது. இந்த பூமியில தான் அவர் வாழ்ந்தார். யோசேப்புடைய வளர்ப்பு மகனாய், மரியாதையுடைய மகனாய் இந்த பூமியில வாழ்ந்தார். உங்களை என்னை போல வாழ்ந்தார். அப்ப உங்களுக்கு எனக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களும் அவருக்கு இருந்துச்சு, எல்லா பிரச்சனையும் அவருக்கு இருந்துச்சு, ஆண்டவருக்கு இருந்துச்சு, யோசேப்புக்கும் இருந்துச்சு. ஆனா யோசேப்பும் சரி, அவருடைய வளர்ப்பு மகனாய் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சரி, அவர்கள் கீழ்ப்படிதலாய், தாழ்மை உள்ளவர்களாய், தன்னை
ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழ்க்கையை வெளிப்படுத்தினாங்க. அதனால கர்த்தர் அவரை உயர்த்தினார். நம்முடைய ஆண்டவர் கூட சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். அதனால அவர் உயர்த்தப்பட்டார். அப்ப நீங்க நானும் பேச்சு செய்கை நடத்தினே நம்ம வாழ்க்கையில என்ன காணப்படணும்? தாழ்மை இருக்கணும், ஒப்பு கொடுத்தலோடு தாழ்மை இருக்கணும். கடைசியா நம்ம பார்த்தோம், நீங்களும் நானும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். எதுக்கு கீழ்ப்படியணும்? முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கண்டிப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவங்க பெரியவங்களுக்கு கண்டிப்பா கீழ்ப்படிவாங்க. சட்டத்துக்கு கீழ்ப்படிவாங்க, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிவாங்க, மேல அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுவாங்க. தன்னால வந்துட்டே இருக்கும். வேத வசனத்தை முடியும். அப்ப உங்ககிட்ட என்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது நம்ம அந்த கீழ்ப்படுதல் இருக்கா? யோசிப்பு அந்த கீழ்ப்படுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களே ஜெபம் பண்ணுமா? அப்படியே எழுத நிற்க முடிந்தவர்கள் அப்படியே எழுத நின்று கொள்ளலாம். முடியாதவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். அவருடைய குணம், அவருடைய அழைப்பு, அவருடைய நடத்தை. யோசேப்புடைய குழந்தை நம்ம வாழ்க்கையில இருக்குதா? யோசேப்புடைய அந்த அழைப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? யோசேப்புக்குள்ள இருந்த அந்த நடத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்குதா? நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். தேவ சமூகத்துல நம்ம அப்படியே விட்டு கொடுப்போம். ஆண்டவருடைய சொல்லுவோம், ஆண்டவரே யோசேப்பு போல எங்களை மாத்துங்கப்பா, யோசேப்பு போல எங்களை மாத்துங்க ஆண்டவரே. கர்த்தர்ட்ட கேட்போமா? Thank you Jesus.